இப்போ பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? அவங்க போட்டியிடுற இந்த 27 தொகுதிகள்ல எத்தனை தொகுதிகள் கட்டாயம் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்லையே இவர் எவ்வளோ பிரிக்க போகிறான்றது ஒரு இது. ஏன்னா இந்த ஓட்டத்தில் தான் இவங்களுக்கு உழுந்து ஆகணும். அப்போ என்னுடைய ஒரே கணிப்பு என்னென்னா, சென்னையில் ரொம்ப குறி வச்சு திமுக யார் நிறுத்துகிறாங்கன்னு பார்த்து அப்புறம் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. சைதாப்பேட்டையில் மாசு மேலே கடுமையான கோபம் இருக்குது, கட்சிக்காரர்களுக்கும் கோபம் இருக்குது. சிஎம் யார்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டாரா அப்படின்னா, ஸ்ரீநகர், வேளச்சேரி, பழனி இது 3 பிஜேபிக்கு திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய கோரிக்கைகள் கொடுத்துருவாங்க. ஏப்ரல் 24 அப்புறம் கொடுத்துருவாங்க. வந்தாரை வாழ வைப்பது டிவிகே. வாழை வச்சு வேக வச்சு கறி சமைச்சு சாப்பிடுவாங்க. மயிலாப்பூர் எனக்கு கிட்டத்தட்ட கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அந்த வேட்பாளர் மேலே அவர் வரவே கூடாது. திமுக விஜய் அப்படின்னா சிரிப்பு வந்துருக்கு. இல்லை, நீங்க அப்புறமா அடிக்க ஆரம்பிப்பீங்களே, அதனால எனக்கு சிரிப்பு அடிக்கிறேன். நான் என்ன இதுவோ அதை விமர்சனம் பண்ணுறேன். இந்த தேர்தல் வாக்குறுதியில் இவங்க சொன்னது எல்லாம் இன்றைக்கி கூட கனிமொழி மறுபடியும் நேற்று சிஎம் பேசிட்டாரு. இன்றைக்கி இவங்க உட்காந்துட்டு மறுபடியும் அதை தொலைக்கினுங்கிறாங்க. துண்டை எரிஞ்சாங்கன்னா அது தூக்கி தோலில் போட்டுங்க விஜய் மாதிரி நான் போட்டுப்பார். செல்ஃபி எடுங்க விஜய் மாதிரி நான் எடுப்பார். நீங்கள் அது இது பாருங்களேன், இந்த மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு. கிஃப்ட் வவுச்சர் தான் இப்போ புது திட்டம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எலெக்ஷன் ஃபீவர் பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு. இன்னிலிருந்து வேட்புமனு தாக்கலும் தொடங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிஸும் அவங்களோட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பாமக, காங்கிரஸ் தவிர்த்துன்னு சொல்லல சார். பிஜேபியில பார்ஷியலி இன்னும் வரணும். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு சார் நிலவரம்? சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் மெயினா இன்னும் அவங்க மேலிடத்துல வெயிட்டிங் போல இருக்கு. தேசிய கட்சியுமே மேலிடத்துல இது பண்ணி வரணும், அதனால லேட் பண்றாங்க. ஸோ அதிமுகல மொத்தமா எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. எல்லாம் ஒன்று விடாம 164, 67. சென்னையில் ரொம்ப குறி வச்சு திமுக யார் நிறுத்துகிறாங்கன்னு பார்த்து அப்புறம் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அது சென்னையில் இந்த தடவை கொஞ்சம் பிடிக்கணுன்ற முனைப்போடு இருக்கிறாங்கன்னு. ஏன் சொல்கிறேன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பாமக கொடுத்துட்டாங்க, ஆவடி பாஜக கொடுத்துட்டாங்க, மயிலாப்பூர் பாஜக கொடுத்துட்டாங்க. ஆவடி நம்ம இதில் வராது. பெரம்பூர், மயிலாப்பூர் இவங்க கொடுத்துட்டாங்க. அமமுகவுக்கு சைதாப்பேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ 3 போக மீதி 16 மீதி 3 போக மீதி 13 நிற்கிறாங்க. அதில் எழும்பூர்லாம் நேரடி போட்டி. பெரும்பாலும் அதிமுக நிற்காது. இந்த தடவை ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இளைஞர் அணியுடைய ஒரு பொறுப்பாளருக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டாக வேட்பாளர் போட்டிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு கூட்டணின்னு பார்த்தா மயிலாப்பூரும் சைதாப்பேட்டையும் எளிதாக வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டஃப் கொடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா 2 தொகுதியுமே கைப்பற்றிடலாம். சைதாப்பேட்டையில் மாசு மேலே கடுமையான கோபம் இருக்குது, கட்சிக்காரர்களுக்கும் கோபம் இருக்குது, திமுக மேலே பொதுவாக இருக்கிற கோபம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சைதாப்பேட்டையில் அமமுகவுடைய இது செல்வாக்கு ப்ளஸ் அதிமுக பாஜக இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் பிரிக்கிற வாக்குகள், இதெல்லாம் இது வச்சு ஒரு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 50-50ன்னு பார்க்கலாம். மயிலாப்பூர் எனக்கு கிட்டத்தட்ட கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அந்த வேட்பாளர் மேலே அவர் வரவே கூடாது, அவர் எங்களை ஒரு மனிதனாக கூட நடத்தலை அப்படின்னு நேராக முதல்வர்கிட்டே புகார். அங்கேயே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு, எங்களை மரியாதை குறைவாக பேசினார், ஏன் தகுதி உங்கள்கிட்ட பேசலாம் கேட்டார். அப்படியா கேட்டார் அப்படின்னு ஷாக் ஆகி சிஎம் யார்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டாரா அப்படின்னா, இன்னொருத்தர் இல்லைங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டாங்க. இந்த அளவுக்கு 8 வட்டச் செயலாளர்களில் எல்லாருமே போட்டி போட்டாங்க. வட்டச் செயலாளருடைய உறவினர்களையும் நிற்க வச்சு ஒரு பெரிய இதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் மீறி அவரு என்ன சவால் விட்டார்னா, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, இந்த சீட்டை மீண்டும் வாங்கிட்டு வந்து நிற்பேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர். இதில் என்னென்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கே கொடுக்குறது சீட்டு. அந்த அடிப்படையில் மயிலாப்பூரில் கொடுத்துருக்காங்க. அதோடைய விளைவு என்னென்னா, வட்டச் செயலாளர்லாம் எல்லாருமே அவங்க தானே ஒர்க் பண்ண போகிறது கிரவுண்டில். கடுமையான கோபத்தில் இருக்காங்க. பகுதி செயலாளர்லேயும் ஒருத்தர் இன்னும் இதாக இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே தமிழிசை கரெக்டாக பயன்படும். ஏன்னா ஏற்கனவே எம்பி சீட்டில் நின்று
ஒரு இது இருக்குது. பாஜகவுக்கு மயிலாப்பூர்னா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ப்ளஸ் அதிமுக மற்ற கட்சிகள் இதெல்லாம் சேரும்போது அங்கே வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வெங்கட்ராமன் பிரிக்க போகிற வாக்குகள். வெங்கட்ராமன்கிட்ட இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை பாஜகவுடைய வாக்குகளையும் எதாவது பிரிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆனால் அவர் ஒரு அக்ரெசிவ் வேட்பாளராக இல்லை. அதனால் வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற குடிசை பகுதி மக்கள், இளைஞர்கள், இந்த வாக்குகளை சிறுபான்மை மக்கள், அங்கே சிறுபான்மை மக்கள் அதிகம் தெரியும்ல, பார்க்கறதுக்கு தான் அது சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஏதாவது மீனவர்கள் அந்த கடற்கரை ஓரத்துல அதெல்லாம் ஏடிஎம்கே கவர் பண்ணுறாங்க. பெரும்பாலும் அதெல்லாம் வந்து அதிக அதிருப்தி அந்த பக்கமும் இருக்குது. அதனால் அது ஏடிஎம்கே கவர் பண்ணுவாங்க. அதற்கான ஆட்களை பார்த்து பேசி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதிருப்தியாளர்களையும் பார்த்து பேசுகிற ஏற்பாடெல்லாம் போகும். அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது அங்கே தமிழிசை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2 கூட்டணி வச்சிங்களேன். மீதி எடுத்திங்கன்னா இப்போ டி நகர் எளிதாக அதிமுக வெல்லக்கூடிய தொகுதினா டி நகர் சொல்லலாம். டி நகர், வேளச்சேரி, பழனி இது 3 வந்து பிஜேபிக்கு திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய கோரிக்கைகள் கொடுத்துடலாம். அது ஏப்ரல் 24 அப்புறம் கொடுத்துருவாங்க. அப்போ எல்லா நேரமும் உருட்டுறதுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு தான் அறிவிச்சிட்டாங்களே. இப்போ அவங்க பேசுனாங்க, கந்தர்வக்கோட்டை மட்டும்தான் அதை பேசுனாங்க போல். அதுவும் இது கிடையாது. இவர்கள் இங்கேருந்து உருட்டுற உருட்டுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய உருட்டாக இருக்கும். ஏதாவது நடந்திருக்கா? பிஜேபியில் அடிமட்டத்தில் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லைன்றீங்களா? எல்லா கட்சியிலையுமே அதிருப்திகள் இருக்கும். அதிமுக இல்லைன்றீங்களா? இல்லை, ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதிமுக வஞ்சித்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் எங்க போராட்டம் தான் நடந்ததா சொல்லுங்க. பிஜேபி எல்முருகனை வந்து பிளாக் பண்ணி நேத்தி கூட கேட்டிருக்காங்களே சார், பழனியை திரும்ப வாங்குங்க அப்படின்னு. பிஜேபி ஆட்கள் தான். வேற பழனி மட்டும்தான் அவங்க கட்சி ஆபீஸ் வாசல்லையே பழனி தொகுதியை கேட்டுவாங்கன்னு போராடினாங்க. வேற சரி, இப்போ பெரும்பாலான மினிஸ்டர்ஸோட தொகுதியை தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்றதை நாமளுமே பேசணும் இல்லையா? அது வந்து ஜி.கே. வாசன் அவரே ஏத்துக்கிறாரு. அதாவது பிஜேபி தலைவர்கள் யாரும் எதுவும் பேசல சார். அவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து போகணும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் மத்தியிலும் அடியில் இருக்கிற கேண்டர்ஸ் மத்தியிலும் வந்து செய்திகளை தான் நம்ம போராட்டம் எங்க அதான் சொல்லுங்க, செய்திகளை தான் சொல்லுங்க. நான் பார்த்தேன். இப்போ ஒன்று சொன்னேனே, பழனி தான் வேற சொல்லுங்கன்றேன். பழனி நானே சொல்றேன். பழனி கட்சி அலுவலக வாசல்ல போராடினாங்க, தேங்காய் உடைத்து போராட்டம் நடத்தினாங்க. வேற அண்ணாமலை கொடுக்கலனாவது போராட்டம் வந்ததா எங்கேயாவது? கவுண்டம்பாளையம், காங்கேயம், சிங்காநல்லூர் இது 3ம் தரவில்லை அப்படின்னு எங்கேயாவது போராட்டம் வந்ததா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல அண்ணாமலைக்கு பெரிய ஆதரவாளர் இருக்காங்க, போராடி இருக்கணும்ல. ஏன் கோட்டை விட்டீர்கள், நேற்று கமலாலயத்தை முற்றுகையிட்டிருக்கணும்ல. ஏதாவது வந்ததா? எஸ்ஆர் ராஜா கூட அறிவாலயத்தை முற்றுகையிட்டாங்க முதலமைச்சர் எதிர்க்க. அந்த மாதிரி ஏதாவது வந்ததா? வினோஜி ஏன் சீட்டு தரலன்னு ஏதாவது போராட்டம் நடந்ததா? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர்ல வினோஜி. அவர் வந்து இப்போ துறைமுகம் அல்லது டி நகர் வாங்கியிருந்தால் நின்னா ஜெயிப்பார். எஸ்ஜி சூர்யா ஆட்கள் யாராவது பண்ணாங்களா? வேளச்சேரி எங்களுக்கு ஏன் தரலன்னு அங்கே வேலை செஞ்சுட்டே இருந்தார் எஸ்ஜி சூர்யா, இல்லையே. அதனால அது அமிக்கபிளா போயிடுச்சுன்றீங்க. எல்லாமே தலைமை எடுத்த முடிவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவினாசி தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிற தொகுதிங்க. அது ஏடிஎம்கே இது எல்முருகன் கொடுக்குறாங்க. திருப்பத்தூரை கொடுத்ததுக்கு கோச்சிக்கிட்டே போயிட்டார் ஒருத்தர். திருப்பதி போய் சேர்ந்தவொடனே சீட்டு கொடுத்துட்டாங்க சுட சுட. அவருக்கு தூசி மோகனுக்கு கொடுக்கலன்ட்டு அவர் கோச்சிக்கிட்டு போனோம்னா உடனே சுட சுட கொடுத்துட்டாங்க. ஸோ வந்தாரை வாழ வைப்பது டிவிக்கே. வாழ வச்சு வேக வச்சு கறி சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி தான் இதுதான் பிரச்சனை. சரி, இப்போ பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? அவங்க போட்டியிடுற இந்த 27 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் கட்டாயம் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? 2 விஷயம் தேர்தலில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். ஒன்று வேட்பாளர், தொகுதி, எதிர்த்து நிற்கிற ஆள், இந்த மாதிரி விஷயங்கள். அதில் அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியிலும் சில இதை அவங்க தாரவாத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். 2வது பிஜேபி, அதிமுக, அமமுக இவர்கள்லாம் சேர்ந்தா ஒரு அலை இருக்குது. அதில் நிற்கிற தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது அலைன்னா நான் எதை சொல்ல வரேன்னா, விஜய் பிரிக்கிற வாக்குகள் இருக்குல்ல, அது எனக்கு இந்த தேர்தலில் பெரிய குழப்பம் என்னென்னா, முன்ன ஒரு இது சொல்லிடலாம் கால்குலேஷனு, போன தடவை இது, இந்த தடவை இது, போன தடவை இந்த தொகுதியில் இந்த மாதிரி நிலமை இருந்தனால வாக்கு கொஞ்சம் மாறிச்சு, இந்த தடவை அது கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி கணிக்கவே முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்லேயே இவர் எவ்வளோ பிரிக்க போகிறான்றது ஒரு இது. ஏன்னா இந்த ஓட்டத்தில் தானே இவங்களுக்கும் உளுந்து ஆகணும்.
அப்போ என்னுடைய ஒரே கணிப்பு என்னென்னா சிறுபான்மை வாக்குகள் திமுகட்ட இருக்குது, அது இவர் எடுத்துருவார் விஜய். விஜய் ரசிகர்கள் போன தடவை கண்டிப்பாக திமுக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஊரே போடும்போது விஜய் ரசிகர் மட்டும் வேறு கரகத்தில் இருக்காங்க, அவங்களும் போட்டிருப்பாங்க. கொஞ்சோண்டு சீமானுக்கு செதறி இருக்கும், பெருசாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. 24 போட்டாங்க, பெருசாக போட்டாங்க, அது இருக்கும். பட்டியலின மக்கள், பெண்கள் வாக்கு, இதெல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் இளம் வயது பெண்கள், ஒரு 35 வயதுக்குள்ளவர்கள் திமுகவுக்கு போன தடவை போட்டவங்கலாம் பெரும்பாலும் விஜய்க்கு வருது. அப்படி ஒரு 20% பிரித்தார்னா அந்த வெற்றி பெரும்பாலும் என்டிஏக்கு சாதகமாகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. என்னன்னாலும் இதை தாண்டி வேறு யோசிக்க முடியாது. ரொம்ப யதார்த்தமாக யோசிச்சோன்னா இப்படி தான் யோசிக்க முடியும். அப்போ அங்கேருந்து ஓட்டு வராதானா வரும். ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள், அவங்க மேலே கோபம் குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி போயிட்டு எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் பெரும் ஊழல்வாதிகள்னு சொன்னீங்கன்னா பெருசாக ஜனங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதே இங்கே சொன்னீங்கன்னா அவ்வளோ கோபம் வரும், அது இயற்கை. அப்போ 5 ஆண்டு காலம் யார் இருக்காங்களோ அவங்க மேலே இருக்கிற கோபம் தான் ஜனங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த ஓட்டு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் வாங்க போகிறாங்கன்றது பிரச்சாரத்தில் தெரியும். அதில் உங்களுக்கு இவர் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. விஜய் அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை. அதுக்கு 2 காரணம். ஒன்று விஜய் பிரச்சாரம், இது 2 வேட்பாளருக்கு களத்திலே இல்லை. நேற்று கூட நான் ஒரு தொகுதிக்கு போயிருந்தேன் ஒரு விஷயமா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் நேற்றே களத்தில் இறங்கிட்டு இருக்கார், மற்ற யாருமே களத்திலே இல்லை. திமுகவில் வேறு ஆட்கள் கொடுத்துட்டு அவங்க ஒன்றுமே இல்லை. அந்த வேட்பாளர் போனப்போ வரவர் கூட ஆள் இல்லையா. இது மாதிரி இதெல்லாம் வந்து சாதகமாக மாறும், இது ஒன்று. அதனால் பாஜகவுக்கு கொடுத்ததில் 50% சாதாரணமாக அவர்களுக்கான, அதாவது பாஜகவுக்கு ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்டு கிடைக்கும், டபுள் டிஜிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி பெருவெற்றி 27ல் 25 அடிப்பாங்க, 27 அடிப்பாங்கன்றதெல்லாம் நான் சொல்லவே முடியாது. ஆனால் 10 டபுள் டிஜிட்டு அப்படின்றது சாத்தியம். அதுவே அவர்களுக்கு பெரிய வெற்றி தான். இன்னொன்று, அலை ஒரு வேளை மாறி அடிச்சதுன்னா இந்த வாக்குகள் பிரிக்கிறது என்டிஏக்கு சாதகமாச்சுன்னா சொல்ல முடியாது, கூட கிடைக்கலாம். டிஎம்கே மேனிஃபெஸ்டோல பாராட்டுக்குரிய அம்சம் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. திமுக பத்தி கேள்வி கேட்டா சிரிப்பு வருது சார். ஏன் சிரிப்பு வருது? அப்படி சிரிக்கக்கூடாதுங்க, அதுவும் ஒரு கட்சிங்க. அந்த கட்சி பற்றி நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே சார். மேனிஃபெஸ்டோன்னா உங்களுக்கு கேள்விக்குரியதாக மாறி போச்சு இல்லை? நான் அப்படி சார், உங்க வார்த்தைகளை என்கிட்ட திணிக்கிறீங்க. கேட்கும் போதே அப்படியே ஒரு சிரிப்பு வருது அவங்களுக்குள்ள, அதுக்கு தான் பார்த்தேன் நான். தெரியல சார், திமுக விஜய் அப்படின்னா சிரிப்பு வந்துருது. இல்ல நீங்க அப்புறமா அடிக்க ஆரம்பிப்பீங்களே, அதனால எனக்கு சிரிப்பு வருது. அடிக்கிறேன் நான், என்ன இதுவோ அதை விமர்சனம் பண்றேன். என்னன்னா பழைய மந்தையில் புதிய கல்லுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில் இவங்க சொன்னது எல்லாம் இன்னைக்கு கூட கனிமொழி மறுபடியும் நேற்று சிஎம் பேசிட்டாரு, இன்றைக்கி இவங்க உட்காந்துட்டு மறுபடியும் அதை தொலைக்கினுங்கிறாங்க. நாங்கள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இத்தனை % நிறைவேற்றிட்டோம், இன்னும் இவ்வளோதான் நிறைவேற்றணும்னு உருட்டின்னு இருக்காங்க. இவங்க ஒரு 17-18% தான் நிறைவேற்றினாங்கன்றதை புக்காகவே போட்டு கொடுத்துட்டாரு யார், அன்புமணி. ஊருக்கே தெரியும் இவங்க நிறைவேற்றாத பல விஷயங்கள் ஊருக்கே தெரியும். கடைசி 6 மாதம் எது லேப்டாப், உரிமை தொகை கடைசி 2 வருஷம், அந்த இது பழைய ஓய்வூதியம், அது பழைய ஓய்வூதியம் அப்படின்னா அந்த விவேக் படம் வருமே, ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் ஓம் பணம் எம் பணன்ற மாதிரி, அது இந்த எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சேமிப்பு. இதில் அது ஒரு வகை. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி அந்த ஊழியர்களை ஏமாத்துறாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி நினச்சிட்டு அது அவங்க முதல்ல வந்துட்டு அவங்க ஆதரவாளர்லாம் கூப்பிட்டு கேக் விட்டுனதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த அதிசயம்லாம். எங்கேயாவது சிஎம்க்கு யாராவது கேக் விட்டுவாங்களா? எல்லாமே நடிப்பு, எல்லாமே ஷோவாக மாறி போச்சு. இவங்க சொல்கிறது தான், சார் 4 பேர் வருவாங்க, கேக் விட்டுவாங்க, நீங்களும் விட்டுங்க சார், அதை வீடியோ எடுத்து போடுறது. என்ன சொன்னாலும் பண்ணுவார். பைக் மேலே உட்காந்து முறுக்குன்னா முறுக்குவார், விஜய் மாதிரி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போடணுன்னா போவார், ரேம்ப் வாக்கு போடணுன்னா போவார், துண்டை எரிஞ்சாங்கன்னா அது தூக்கி தோலில் போட்டுங்க விஜய் மாதிரினா போட்டுக்குவார், செல்ஃபி எடுங்க விஜய் மாதிரினா எடுப்பார், என்ன சொன்னாலும் செய்வார். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நம்புகிறார். நீங்கள் அது இது பாருங்களேன், இந்த மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு. கிஃப்ட் வவுச்சர் தான் இப்போ புது திட்டம். 8000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். சரி, அதுதான் மெயின் அம்சம். நம்ம என்ன பொருள் வேணாலும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், புது பொருள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ மிக்சி, கிரைண்டர், அப்புறம் மைக்ரோவேவ் அவன், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ். இவைகளை இதில் ஏதாவது ஒன்று இல்லை, இவைகளை அந்த கிஃப்ட் வவுச்சர் வச்சுருக்கவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஃப்ரிட்ஜு 18,000 என்ன பண்ணுவீங்க? 8000க்குள்ளே என்ன வேணுமோ
ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கலாம் இந்த இல்ல கம்பெனியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்கள் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது கமர்ஷியல் இதுக்கு போவோம். கமர்ஷியல் இது முடிஞ்சோன்னா gift வவுச்சர் கொடுப்பாங்க. அப்போ பிக் பஸார்னு ஒன்று இருந்தது. 500 gift வவுச்சர். அங்கே போயிட்டு 500 என்ன முடியுமோ அதான் வாங்க முடியும். ஒரு சட்டை எடுத்தால் 600 என்ன பண்ணுவீங்க? 100 நம்ம கை காசு போடணும். அந்த மாதிரி தான் இந்த இலவசங்களை அறிவித்து இந்த மக்கள் ஒவ்வொரு தேர்தல்லையும் இப்படி கூடிக்கிட்டே போனால் நாட்டுடைய வருமானம் பெட்ரோல் எடுக்கிறோம் நம்ம சார் விஜய் அறிவிச்ச இலவசங்கள் சார் எல்லாரும் தாங்க சொல்றோம். 4000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. 29 வயசுக்கு மேல அன்எம்ப்ளாய்டா இருந்தா அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாசம் 4000ன்றாரு. 4000 ரூபாய் கிடைச்சு ரேஷன் அரிசி வருதுன்னா அவன் வேலையே வேணான்னு உட்காந்தாலும் உட்காந்துருவாங்க போல இருக்கே. அன்எம்ப்ளாய்டுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுன்றத நீங்கள் இலவசங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது நீங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறதுக்கோ ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கோ ஏதாவது படிக்கிறதுக்கோ ஒரு அன்எம்ப்ளாய்டுடைய மனநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா குடும்பத்தை எவ்வளோ தான் தாங்குவார். அம்மா ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வேலைக்கு போடான்னு வாங்க. சார் அதுக்கு 29 வயதுன்றது அதிகப்படியான உச்சவரம்பு இல்லை. இப்போ காலேஜ் எப்போ முடிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு 30 வயது வரைக்குமே சர்வீஸ் எக்ஸாமு குரூப் 1 டிஎன்பிசி எழுதுகிறவங்க இருக்காங்க. 32 வயசு இருக்குல்ல, அது வரைக்குமே எழுதுகிறவங்களே இருக்காங்க. அதுலேயே முழு கவனம் செலுத்தி ஏதாவது சின்ன வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு அப்பா இல்லாட்டி அப்பா நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு அந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு 4000 ரூபாய் ஷேர் பண்ணுது. இந்த இளைஞர்களுக்கு கொஞ்சமாவது இவங்க யோசிக்கிறாங்கன்னா அதை நம்ம வரவேற்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்விக்கி சொமோட்டோவில் வேலை செய்யணும்னு ஆசையா? அவனுக்கும் கவர்மெண்ட் வேலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலையில் போகணுன்னு அதுக்கு அப்பா அம்மாவை எதிர்பார்க்காம ஒரு ஏதாவது போடுறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரீசார்ஜுக்கு இல்லை ஒரு தேடுறதுக்கு அவனுக்கு ஒரு இதையாவது நெட்டுக்கு பணம் கட்டுறதுக்காக அவன் அப்பா அம்மா கையை எதிர்பார்க்காம இருக்கணும்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவேற்கலாம். இது எல்லாமே முதலீடு, நம்முடைய வருங்கால செல்வங்களுக்கான முதலீடு. ஆனால் அதை விட்டுட்டு நீ வீட்டில் 10,000 ரூபா கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுக்குறேன், மாதம் 2000 ரூபா அவனுக்கு தரேன், நான் 4000 ரூபா தரேன், இது எல்லாம் மேலும் மேலும் நம்ம மேலே சுமையை ஏற்றிக்கிறது. இது எங்கே வசூலிப்பாங்க? டாஸ்மாகை இன்னும் கொஞ்சம் திறப்பாங்க. 48,000 கோடி தானே வருது, இன்னும் துறையா இன்னும் ஒரு 60,000 கோடி ரூபா வர்ற மாதிரி பண்ணு, வேற என்ன அப்படி இப்படின்னு. இதுலேயும் சீமான் போன்றவர்கள் சொல்கிறத இவங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க. நமக்கு பெரிய மாற்று பொருளாதாரம் இருக்குங்க. சீமான்ட்ட எனக்கு பிடிச்சது இதுதான். மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் நான் மாறுபடுறேன். மாற்று பொருளாதாரம் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அதை சீமானை பொதுவாக கேரி பண்ணுற மனநிலையாக அதை அணுகிறாங்க. நம்ம தமிழ்நாடு சமவெளி பகுதி, மேய்ச்சல் நிலங்கள் கொண்ட பகுதி, ஆடு மாடுகள் கால்நடைகளை வளர்க்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதை வைத்து பிழைப்பவர்கள் இருக்கிறார்கள். வீடுதோறும் கறவை மாடுகள் மேய்ச்சலுக்கான இளைஞர்களை பண்ணை விவசாயத்துக்கு இறக்கி விடுறது, மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி அவர்களை வேலை வாய்ப்புக்கான அவர்கள் இதுவாக மாற்றுறது, அதை ஒட்டியான ஒரு என்ன சொல்கிறது முன்னெடுப்புகள் எடுக்கிறது, ஸ்டார்ட் அப்ஸ் அதில் கொண்டு வர்றது. காந்திய பொருளாதாரத்தை சிம்பிளிஃபை பண்ணி அவர் கொடுக்குறாரு. அந்த ஸ்டார்ட் அப்ஸில் மூலியமாக இந்த பொருட்களை ஒன்றும் இல்லை ஆவின் தயாரிக்கிறத நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றுன்னு போட்டு கூட்டுப்பண்ணை மாதிரி இளைஞர்கள் கொடுத்து அவர்கள் கையில் பால் பொருட்களை தயாரிக்க வைங்க. அதிலேருந்து பால் பொருட்கள்லேருந்து பல பொருட்கள் வருது. ஒரு மாவட்டத்துக்கு 5 போடுங்க. உங்கள் கோல் அமுல் அடிக்கிறதா இருக்கட்டும், உலக லெவலில் இருக்காங்க இன்றைக்கி அமுல். இங்கே பால் கொள்முதல் என்ன இருக்குது? மனோ தங்கராஜின்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை, சீட்டே கொடுக்கல, வேற என்னங்க? அதனால் மாற்று பொருளாதாரத்தை குஜராத் சிறப்பாக செய்கிறான். அங்கே இது இருக்குது, மதுவிலக்கு இருக்குது. அவன் பால் உற்பத்தி 4.6 கோடி லிட்டர் அவன் பால் கொள்முதல். நம்ம எவ்வளோ தெரியுமா? 2.10. எவ்வளோ ஆவின் கொள்முதல் பண்ணோன்னு நினைக்கிறீங்க? 2 கோடியே 10 லட்சம் லிட்டரு கொள்முதல் பண்ணுறோம். இதில் ஆவினுடைய கொள்முதல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் சொல்கிறது 2 கோடினா ஒரு கோடிக்கு மேலே ஆவின். அது ஜெயலலிதாவுடைய கனவாக இருந்தது, 37 லட்சம். அதுவும் இவர் இன்னும் குறைச்சிட்டார். நீங்கள் வேணால் எஸ்ஏ பொன்னுசாமின்னு அதுக்குன்னு இருக்கார், அவர்கிட்ட போய் கூட எடுங்க. பால்வளத்துறையை பிரித்து மேஞ்சிடுவார். அப்போ இங்கே ஆவின் என்ன இது இருக்குது? மீதியை ஹெரிட்டேஜி, ஆரோக்கியா, இன்னொன்று இந்த இவருதுலாம் இருக்க, இவங்க தான் கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. லிட்டருக்கு 10 ரூபா ஏற்றிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு கூட இவங்க கையில் இது கிடையாது. இது எல்லாம் இந்த கவர்மெண்ட்டுடைய ஏதாவது வந்திருக்கா மேனிஃபெஸ்டோவில்? இதுதான் பிரச்சனை.
சார் பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.